கண்ணழகி சித்தாக பறந்து வரும் சொற்கவைக்கும் சொல்லழைக்கும் பார்க்கும் பார்வையில் பரசு ஊட்டும் பேசும் வார்த்தையில் போதை உண்டாக்கே வானம் வானம் படை அப்படி இருக்கேன் நான் யார்? இது எந்த இடம்? இதுதான் சத்தியபுரி நாடு. இந்த சத்தியபுரி நாட்டிலே மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கற்சிலை என பெயர்படுத்தி சிறும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் நானும் இந்த ஊருக்கு என் பொண்ணான காலகட்டத்தில் 8 மணிக்கெல்லாம் வச்சுட்டேன். இந்த ஆம்பளைங்கெல்லாம் எங்கதான் போனாங்க ஒண்ணுமே தெரியலையே. ஆனாலும் ஒரு வாரம் சாப்பிடாம கூட எடுத்துருவேன். ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளைய பார்க்காம என்னால உயிர் வாழவே முடியாது. இருந்தாலும் இந்த ஊர்ல யாராச்சும் வரீங்களா? ஐயோ ஆனாலும் யாராச்சும் ஒரு கஷ்டம் நட பண்ணியாக்கணும். பார்க்கலாம் கரண்ட் பில்லு கட்டலாம். இந்த கூடமந்தல் கிராமத்துல கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியல. அவங்க யாருக்குன்னா தெரியுமா? ஆத்தூர்ல. சரி, நானும் ஊருக்கு புதுசு. ஏதோ ஒரு பாப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களாண்ட போயிட்டு வழி கேட்டா சொல்ல போறாங்க. பாப்பா போறாளே போறாளே கண்ணம்மா யாரு மேல கண்ணம்மாணி அவரை கட்டிக்க சம்பளமா மாமனை கட்டிக்க சம்பளம் மக்களை கட்டிக்க சம்பளமா அண்ணனை கட்டிக்க சம்பளமா வசதியா இருந்தா போலாமா? வாயா படுத்துக்கலாம். எதிர்பார்க்கறது என்கிட்ட சொல்றேன் மேடம். வாட்டி சுவனே என்னது? என்ன வாட்டி சுவனே? என்னுடைய பெயரா? அது வந்து வந்து அது வந்து வந்து அது வந்து வந்து எத்தனை வாட்டி வரும்? 3 வாட்டி வரும். வந்தே ஆகணும், விட மாட்டேன். 3 வாட்டி ஆமா வரணும், விட மாட்டேன். மான நெருப்பு தெரிச்சு என்னுடைய பெயர் தான் சிலை. சிலை சரி, என்னுடைய பெயர் கேட்டீங்க. யுவர் நேம்? மை நேம் இஸ் ஒசாமா பின் லாடன்.
அடுத்த மாசம் சாமா பிள்ளை வைத்தீங்க. அப்கோர்ஸ் அமெரிக்கா டோராபுரா மலையில இருந்து வருகிறேன். அங்க போலீஸ் தொல்லை அதிகமாக இருக்கிறது. அதனால இந்த தமிழ்நாட்டில திருவண்ணாமலை மாவட்டத்துல இந்த பூழமங்கல்ல 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்க. 1050 கை வைக்கிறீங்க. நான் ஏன் வைக்க போறேன்? ஆமா 1050 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்திருக்கிறேன். கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. படி யார் யாரையும் கட்ட மேடம். இன்னும் ஆக்கூறாங்க மாங்காலுன்றாங்க தெரியல மேடம். நீங்க அங்க சுத்தி கரெக்டா வரது தாங்க வந்துருக்கீங்க. புரியலையே. கரண்ட் ஆபீஸ் இதுதான். கரண்ட் பில்லை இங்கத்தானா கட்டினேன். கவுண்டர் இது உள்ளத்தானா இருக்குது. கவுண்டர் உள்ள கை வச்ச கை மாட்டிக்காது. எல்லாரும் ஓப்பன்ல இருந்தா எப்படி மேடம்? மேடம் கரெக்டா கரண்ட் ஆபீஸ் கிட்டே வந்துட்டு இந்த கரண்ட் ஆபீஸ்ல நீங்க மட்டும்தானே வேலை செய்யறீங்க. உனக்கு டைம் ஆகலையா? நான் போய் லைன்ல நிக்கிறேன். இன்னைக்கு இந்த கரண்ட் ஆபீஸ்ல வந்து கஸ்டமர் நீங்க தான். கஸ்டமர் கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர்? அம்மா 1050 உஷா. வாங்க எங்க வாங்க எங்க வாங்க நாங்க எந்த வாங்க நாங்க எந்த என்னடா எந்த ஆபீஸ்லடா 1050 உஷா. பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா? பூச்சி சாப்பிடுறீங்களா? இல்லைன்னா ஸ்பெஷலா மிரண்டு சாப்பிடுறீங்களா? நீ கேட்கறதுல நான் மிரண்டு போய்கிறேன்ப்பா. எந்த ஆபீஸ்ல இது மாதிரி கேக்குறாங்க மேடம்? எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல ஆம்பளைங்க ஹெல்ப்பரா இருப்பாங்க. மட மட மடன கம்பம் ஏறுவாங்க. உங்களை நீங்க எப்படிங்க கம்பம் ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காத. இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆம்பளைங்க தான் என் மேல ஏறுவாங்க. ஏறுவாங்களா? கரண்ட் அடிக்காது. அப்படியே நான் கம்ப ஏறனா கூட உள்ள லெக்கிங் பேண்ட் போட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன கம்ப ஏறும் பொழுது லெகின் பேண்ட் தொடியோட தொடி இருக்குமே. மேல ஏறும் பொழுது லெகின் பேண்ட் யாரா கீழே போச்சு. சாக்கு உங்களுக்கு அடிக்காது. கீழே நின்று நாங்க எங்களுக்கு தான். நீங்க போட்டா எனக்கு என்ன, போடலன்னா எனக்கு என்ன? சரக்கா அப்படியா? சரி, என்ன சாப்பிடுறீங்க? ஆரஞ்சு சாப்பிடுறீங்களா? ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டா
சப்போட்டா. நான் பால் ஐயோ பால் சப்போட்டாங்க. சொல்றேன் பால் சப்போட்டா. பழங்க. உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு. சப்போட்டா பழம். கரண்ட் ஆஃபீஸில் தராங்க இதெல்லாம். இது கல்பூட்டு காலம். இது கொடுத்தாலும் கொடுப்பாங்க. வந்தம்மா கவுண்டரை பார்த்தம்மா பில்லை கட்டினம்மா. அம்மா அம்மா கவுண்டர் ஓப்பன் ஆகல. இன்னும் 10 நிமிஷம். நான் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். நீங்களே எடுத்தாங்க. ஆமா. மேடம் இது ரெண்டுத்தையும் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சின்னதாக எடுத்து பிடிக்காது. ஏன் இது மாதிரி எங்களை கஷ்டப்படுறது? இதில் இருக்கிற மருந்து தானே இது பெருசாக கேட்டாலும் ரொம்ப நேரம் அது கொஞ்சம் ஒரு பெரிய பாறை இருக்குது. அது சிலையா ஆகணும்னா பெரிய உளியை எடுத்து உடைக்கிறாங்க. சின்ன உளி உடைக்கல. அதனால சின்னதா வேணும்னு சொல்றீங்களா? நீங்க பாருங்க, ஒரு பெரிய பாறையை புழங்கனா கூட சின்னதா தான் வேணும். ஆனா இதுக்கு சரிப்பட்டு வராது. என்னதான் இருந்தாலும் பெருசு பெருசு தான், சின்ன சின்னதாங்க. அப்போ இது சரிப்படாது. அதுக்கு 2 லட்சம் கொடுத்து நான் சரிப்படாதப்போ. அப்போ எது சரிப்படுது அதை பார்த்து கத்தலாம். என்னதுங்க இது? சொம்பு. சொம்பு என்னங்க உங்க சொம்பு ரொம்ப அடி வாங்கிக்குது. சொம்புங்க. புது சொம்புன்னு நினச்சிட்டாங்க நாங்கள் கம்பெனியில் சேர்த்தோம். இது 7க்கு முன்னே வாங்கின பழைய சொம்பு. மேடம் சொம்புல என்னது? மோர். எது மோரா? இதுல மோர் இருக்குங்க. மோரா? நான் கூப்பிட்டுக்கிறாங்க கரண்ட் ஆபீஸ்ல. கண்ணை முடிக்கணும், குசு விட்டுணும். என்னங்க பண்றீங்க? நேத்தா எதுங்க அங்க ஆட்டினா போவாது. கவுண்டர் ஓப்பன் ஆகும். அதனால ஒரு பாட்டு ஒண்ணு பாடட்டுமா? நேரமெல்லாம் முறுக்குது மேடம். பணது கையில் ஆமாங்க. ஒரு பாட்டு பாடட்டுமா? பாட்டு பாடு, பாடி கொடி. அப்படியா? எனக்கு எப்படி தெரியுமா? குடிமகனே 1050. கொஞ்சம் உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா? கொஞ்சம் எனக்கு
எடுக்கட்டுமா அது எனக்கு மகனே பெருகுடி மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் மகனே பெருகுடி மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு அம்மாடி நான் உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. ஐயோ என் பேண்ட் ஏதா என் சொக்கா என் 1050 ரூபாய் பணம் உன் பண பண என் பண பண என் பண உன் பணம் என்னடா 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்கன்னா கவுண்டர் உள்ள வச்ச
அண்ணா பிரச்சனை வைக்கல பணம் உள்ள போச்சா போச்சுடா. எனக்கு போன மாதிரி தெரியல. எப்படிலாம் தெரியும்? நவதே கரண்ட் பில்லு கட்டும் இந்த அழகான நேரத்திலே நமது கூழமந்தல் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தங்கராஜ் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் எங்கள் கலைஞேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எங்களைப் போல ஒரு கலை உள்ளம் சிறப்பான நாடக கலைஞர் அவன் பணத்தை உங்களுக்கு வைத்து எடுத்துருக்கான். வாயா உனக்கு கேளு. இந்த அழகான நேரத்திலே நமது கூழமந்தல் திமுக அவை தலைவர் நாடக நடிகர் சேகர் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எங்கள் கலைஞேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 500 வாரி வழங்கியிருக்கிறார். ஒரு கலையை வாழ வைத்திருக்கிற அன்பு உள்ளம் எங்களுக்காக வாரி வழங்கியிருக்கிறார். அன்பு உள்ளத்திற்காக மனமார்ந்த நன்றி. மேடம் ஜெயமா புல்லு கொடுங்க மேடம். டேய், நீ நான் பில்லு கட்டினியா? கட்டினேன். நானே கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணினா கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணி கேளுடா. கேக்குறேன். பணம் கவுண்டர் உள்ள போச்சா? போச்சா? அப்படியே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அவுட் ஆஃப் சர்வீஸ் வருதுடா. பணம் உள்ள போச்சா? உள்ள வர சொல்ல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அவுட் ஆஃப் சர்வீஸ். அவுட் ஆஃப் சர்வீஸ்னா வரும். பில்லு எப்போ வந்ததானே வாங்கி போட்டு ஏய், என்ன வேணும் உனக்கு? கரண்ட் வந்த பேர் பில்லு வாங்கிட்டு போறான். தர முடியாது. தர முடியாதுடா. ஏய் ஏய், மூடுறா வாய. ஏய் என்னடா என்ன யார என்ன கூட்டத்தை எங்க அம்மா தான். அடிங்க அம்மா தப்பா யாருடா? ஊக்கி போட்டு நக்கி போடுவாயா அம்மாவோட பெருநகர் தான் நம்மளோட கூத்து அர்த்தம் வச்சவங்க என்ன ஏய் ஏய், என்னடியா சிஎம் போன் பண்ணி வைப்போம். இவன் அம்மா கையிலடா. ஏய் அம்மா என்னென்னவோ பண்ற பயமா வர மாட்டேங்குது. ஏய் டேய், நான் யாரு என்னன்னு தெரியாமலே எடுத்துட்டு வந்து 1050 பணத்தை கொடுத்து ஏமாந்து. அது யார் தெரியுமா? யார் தெரியுமாடா? காசுகள் தான். காசு இருந்தா தா. இளைஞர்கள் சி தாசி. நசி தாசிடா. தாசியா? ஆமா. தாசினா தேவடியா தானா? ஆம்பளை. தேவடியா 2500 ரூபாய் பணத்தை விட்டுட்டா. அப்படி என் பணம் போயிட்டாவா? அதோ தேவடியா மேடம், தேவடியா மேடம், உள்ளூர்ல ஒண்ணே முடியல வாங்க மேடம். தேவடியா மேடம், ஐயோ இன்னைக்கு தான் கடைசி தேதி. என்ன பண்ணடா? எப்ப வீட்டுக்கு போயிருப்பான். தர முடியாது. போக மாட்டியா?